அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. ஓகே, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள்லையும் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இப்போதான் டிவியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உடனே கிளம்புங்க. முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப. சிதம்பரம் 80 வயதை கடந்தவர் டான்னு வந்துட்டார் பாருங்க. சிவகங்கை தொகுதியில் அவர் வாக்களிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய இடம் தான். அவர் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வசித்தாலும் அவருடைய வாக்குரிமை அப்படிங்கிறது சிவகங்கையில் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ரொம்ப சமீபத்தில் தான் 80 வயதை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் என்ன குறைச்சல், முன்னாள் நிதியமைச்சர், தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் திரு ப. சிதம்பரம் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கின்றோம். பல அரசியல் தலைவர்கள், பல விவிஐபிக்கள், பல நட்சத்திரங்கள் வாக்களிக்க வந்திருக்கிறாங்க. திரு ப. சிதம்பரம் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள். சிவகங்கையில் காரைக்குடியில் தொகுதி, அவருடைய தொகுதி காரைக்குடின்னு நினைக்கிறேன். காரைக்குடி வேட்பாளரான திரு சீமான் அவர்களும் சென்னையில் வாக்களிக்க அவருடைய துணைவியாரோடு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த 4 முனை போட்டியில் முக்கியமான முனையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வாக்களிக்க முதல் ஆளாக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.